அல்லாஹு அல்லாஹு அல்லாஹ். ஃபோனில் வீடியோ கால்லாம் வந்து காமிச்சு இந்த மாதிரி பிற தெரியுது அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் நம்ம ஏற்றுக்கலாம். பிறை பார்த்ததாக ஒரு முஸ்லீம் இறை நம்பிக்கையாளர் சொல்கிறாரு, ஃபோனில் நமக்கு சொல்கிறாரு, எங்கள் ஊரில் நாங்கள் பிறையை பார்த்துட்டோம் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ அதை ஏற்றுக்கொள்ளலாமா? இப்போ ஏற்றுக்கொள்ளலாமான்டா நம்ம ஏற்றுக்கொள்றதில்லை, காலியார் ஏற்றுக்கொண்டு தான் டிக்ளேர் பண்ணணும். நம்ம ஏற்றுக்கொள்ளாத பிரச்சனை இல்லை. இப்போ அவர் ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொன்னால், பேசுபவர் அவர் தான் ஊர்ஜிதம் செய்யப்பட்டு விட்டால் ஏற்றுக்கொள்ளலாம். ஏன்னா ஒருவரே மற்றவருடைய குரல்ல பேசலாம். அப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால இவர் தெரிந்தவர் தான். அதே நேரத்தில் இவர் தான் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகணும். வேறு வகையில் அவங்கள்ட்ட ஃபோனில் பேசணும் இவர் தான் அப்படி கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டா இவர் சொன்னதை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். அப்போதும் இப்படி தான், நோன்புக்காய் இருந்தால் தான் இந்த ஒன்று. இதே பெருநாளாக இருந்தால் 2 பேரும் சொல்லணும். ஃபோனில் சொல்கிறதா இருந்தாலும் அந்த ஃபோனில் சொல்லுபவர் அவர் தான் சொன்னாங்கிறதும் ஊர்ஜிதமாகணும். அப்போ தான் இன்னொன்று, சரிங்க இவர் தான் அப்படிங்கிறது தெரியறே தானே. ஒரு வீடியோ காலில் உங்களுக்கு பேசுகிறாரு, அவரே சொல்கிறாரு நான் பெற பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு சொன்னால் இப்போதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அவர் வீடியோ காலில் வாய் அசைக்கிறாரு, நான் பிறகு பார்த்தேன்னு தான் இருக்கிறதா, வேறு சவுண்டானு தெரியாத. இப்போ அப்படி இல்லை, அப்படி தானே. இப்போ நான் வீடியோ இருக்கும், பின்னணியில் வேறு குரல் வரும், வீடியோ வேறு ஆடியோ வேறு, அப்படி நிறைய இருக்குது. உதாரணத்துக்கு இந்த திக்ர் மஜ்லிஸ் நடக்குது, அதில் சில பேர் நீங்கள் பார்க்கலாம், ஒரு ஜதுபில் உடல் அசைவோடு செய்வாங்க. அதில் இதை பிடிக்காத வஹாபிகள் என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னு சொன்னால், அதுக்கு பின்னணியில் ஒரு பாட்டு மாதிரி கொடுத்து விட்டாங்க. பார்த்தீங்களா சுன்ன ஜமாத்து திக்ரு செய்கிறாங்க, பார்த்தீங்களா என்ன டான்ஸு போடுறாங்க, பின்னணியில் வேறு ஒரு பாட்டு, இது டான்ஸு. அந்த பாட்டை கேட்டால் இது டான்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஆனால் இவங்க சொல்கிற திக்கரை கேட்டாக்கா ஆஹா எவ்வளோ உணர்வுபூர்வமாக உணர்ச்சிகரமாக செய்யலான்னு இருக்கும். இப்படி வீடியோ ஒன்று ஆடியோ ஒன்று ஆக்குறாங்க. இப்படி ஒரு வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரு வீடியோ கான்வர்சேஷன் அங்கே இன்னார்தான் தெரிஞ்சாலும் கூட அதை வச்சு நம்ப முடியாது. ஏன் பேசுவது அந்த உருவ அமைப்பு உதடு அமைப்பெல்லாம் நமக்கு தெரிய வருதாண்டு, ஆனால் பின்னணி குரல் பிறைய பார்த்தங்கிறது வேறு யாரு கூட கொடுத்துருக்கலாம். அதனால் அதெல்லாம் ஆதாரமாகாது. ஆனால் ஃபோனில் கேட்டு இவர் தான் பேசுகிறாங்கன்னா அது ஆதாரமாகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம். அதே போலவும் தான் வீடியோ காலில் இவர் தான், இது எந்த மாற்றும் கிடையாது, எந்த குழப்பமும் இதில் இல்லை, தெளிவு தான், உண்மைதான் தெரிஞ்சாலும் ஏற்றுக்கொள்ளலாம். அப்போவும் பெருநாளுக்கு 2 பேராக இருக்கணும், நோன்புக்கு ஒரு ஆளாக இருக்கணும். அது மெயின். ஒரு ஆள் சொன்னதை வச்சு நம்ம முடிவு பண்ணிட முடியாது. பெருநாளைக்கு இந்த அடிப்படையில் காலியார் ஏற்றுக்கொள்ளணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா சில பேர் என்ன சொல்லிடுறாங்க, காலியார் வைங்களேன் அவசரப்பட்டு, என்னங்க அங்கே பார்த்துட்டாங்களாம் இங்கே பார்த்துட்டாங்களாம், என்னங்க காலியார் அறிவிக்காமல் இருக்கிறாரு, இவங்களுக்கு அவசரம். காலியார் ஏன் வச்சிருக்கிறோம், ஒரு நல்ல காரியம் செய்ய வைக்கணும், அந்த பொறுப்பு. மாற்றி ஏதாவது பாவம் நடந்துட்டா எல்லா முஸ்லீம்களுடைய பாவமும் அவர் மேலே வந்து விடும். உங்கள் அவசரத்தை அவர் சொல்ல முடியுமா? அதனால் அவர் ஊர்ஜிதம் செஞ்ச பிறகு சில பேர் குறை சொல்லுவாங்க, அதை பற்றியெல்லாம் கவலைப்பட மாட்டாங்க காலியார்கள். இவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்னை பற்றி, அதை முக்கியமல்ல, இறைவன் என்னை பற்றி நினைக்கிறான், அதுதான் முக்கியம். அதனால தான் நிதானமாக முடிவு செஞ்சு தான் அறிவிப்பாங்க காலியார் உலகம். ஏன் காலியாருடைய அறிவிப்பு வேணும் அப்படிங்கிறது கேட்டால், கிராமத்து தோழர் வந்து சொன்னாங்கல்ல பிறகு பார்த்தேன்ட்டு, அதை ஏற்றுக்கொண்டு சஹாபா பெருமக்களும் செஞ்சாங்களா? கிடையாது. அப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரணும், அவங்க ஏற்றுக்கொள்ளணும், டிக்ளேர் பண்ணணும். அதே போல தான் காலியார் மூலமாக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அது டிக்ளேர் பண்ணாதான் நம்ம செய்யணும். நாம செய்யக்கூடாது, நோன்புக்கு ஆபத்து வந்துடும்.